பிரைஸ்ல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இயேசு சிலுவையில் மரிக்கிற அந்த கடைசி நேரத்தில் பேசின அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இயேசு நமக்காக அவர் சிலுவையில் மரிக்காமல் இருந்திருப்பார் என்றால் இன்னைக்கு நாம் உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. அதனால் உண்மையாக இந்த நாளை பல பேர் நாங்கள் இதை துக்கமாக அனுசரிக்கிறோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிற காரியம் அதுதான். என்னன்னா, இது துக்கமாக அனுசரிக்க வேண்டிய ஒரு நாள் அல்ல. இயேசு எனக்காக மரித்ததுனால தான் இன்னைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினதுனால தான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசு எனக்காய் மரித்ததுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த நாள் அவர் எனக்காக விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு நாள். சொல்ல போனா எனக்கு அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்போ சுதந்திர தின விழாவை எப்படி கொண்டாடணும்? சந்தோஷமாக கொண்டாடணும். சுதந்திர தின விழா அன்னைக்கு நான் இதை துக்கமாக கொண்டாடுகிறேன் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அவர் விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அவருடைய ஜீவனை விலைக்கரையமாய் கொடுத்து என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, உலக பிரகாரமான எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் அவர் நம்மை விடுவித்திருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதை நான் சந்தோஷமா என்ன பண்ணோம்? நாம கொண்டாட வேண்டும். சரி, இந்த நாளை கூட இயேசு கடைசியா அவர் மரிப்பதற்கு முன்பாக பேசின அந்த 7 வார்த்தை என்பது அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரும்ப திரும்ப இது ஒரு ஃபார்மட் மாதிரி சொன்னதே தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சில விஷயம் சொன்னதே தான் சொல்லுவோம். ஆனால் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், 7 வார்த்தைகள் பேசுகிறவங்க வித்தியாசமாக வேற மாதிரி பேசுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா வருஷம் வருஷம் பேசின மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இன்னைக்கு 7 பேரும் வேற வேற வார்த்தைகளை வேற வேற ஆள் பேசுகிறாங்க. உண்மையாகவே ஆண்டவர் பேசுனது 7 வார்த்தைகளே வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வேற வேற மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவார். இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்மேட் ஒரே மாதிரி இருக்கும். என்னது? அவர் 7 வார்த்தைகள் பேசினார். அது கடைசி நேரத்தில் சாகர தருவாயில் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில அரசியல் தலைவர்களெல்லாம் பேசின வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முக்கியப்படுத்துகிறாங்க. அவர் மரிக்கிற டைமில் இதை சொன்னார், இவர் இதை பேசினார், அதையெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் நம்மை படைத்த தெய்வம் அந்த சிலுவையில் ரத்த வெள்ளத்தில் தொங்கி கொண்டிருந்த நேரத்திலும் கூட அவர் நமக்காக 7 வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கவனித்து ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் கேட்போம். நிச்சயமாய் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் ஒவ்வொருத்தரும் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நம்ம ஒரு நிமிஷம் எல்லா கண்களையும் மூடி செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் எங்களுக்காக நீர் செய்த அந்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுசரிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே பேச போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வித்தியாசப்படுத்தி நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.